ஆற்று தொமிட்டி. இதுக்கு பேர் தான் ஆற்று தொமிட்டி. இந்த தொமிட்டி கொமிட்டிக்கான்னுவாங்க கிராமத்தில். ஆற்று கொமிட்டிக்கான்னுவாங்க. இந்த கொமிட்டிக்கா செடி இருக்கு இல்லைங்களா, இந்த செடி அவ்வளோ மூலிகை தனமானது. ரொம்ப கசப்புங்க. இது உச்சியில் தேய்ச்சா வாயில் கசப்பு. அவ்வளோ கசப்பான இந்த கொமிட்டி என்ன செய்து தெரியுங்களா? செய்வினை, வைப்பு, சூனியம், ஏவல், பில்லி அனைத்துக்குங்க இது போட்டு வச்சு பண்ணால் சரியாயிடுங்க. இதை தலையை சுற்றி இந்த மந்திரத்தை கேட்டுங்க. அண்டம் தெரிக்க, ஆகாயம் தெரிக்க, 4 திசைகளும் தெரிக்க, 46 கோணங்களும் தெரிக்க, 8 திசைகளும் தெரிக்க, 86 கோணங்களும் தெரிக்க, காற்று, கருப்பு, பேய், பிசாசு, வைப்பு, செய்வினைகள், சாபனைகள், திருஷ்டி, ஓம்பல் அனைத்தும் தெரித்துவட சுவாகா மகா காடின்னு சொல்லி இந்த காயை உடைக்கணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு காய் 8 நாளைக்கு தேய்ச்சா போதுங்க, செய்வினைன்றது இல்லாமல் போயிடுங்க. இது கசப்பு தன்மை உள்ளது. இப்போ நிறைய பாருங்க கோவிலெல்லாம் இது வச்சுருப்பாங்க. செய்வினைக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன் பயன்படுத்துகிறாங்க தெரியுங்களா? செய்வினை செய்யும்போது நம்ம மேலே ரிமைன் ஆகாத அளவுக்கு இதை என்ன செய்வாங்க, உடம்புல பூசிப்பாங்க. பூசிக்கிட்டா இந்த கசப்பு தன்மைக்கு அந்த தீய சக்தி நம்மளை அடையாது. அப்போ நம்மள செய்வினையில் வாடி தலையில் இது சூனியம் இருக்குது, காலில் சூனியம் இருக்குது, வயிற்றில் சூனியம் இருக்குது, தலையில் குட்டிச்சேத்தான் இருக்குது, வயிற்றில் ஓடுது உடாருது குட்டிச்சேத்தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை 8 நாளைக்கு இந்த காயை சுற்றி உடைச்சிடணும். ஆனால் 2 காய் எடுக்கணும். ஒரு காயை உடைச்சிடணும், மறு காயை உடைச்சி நம்ம உச்சியில் உடம்புல ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு படுத்துக்கணும். காலையில் குளிச்சிடணும். 8 நாளைக்கு இது மாதிரி செய்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற குட்டிச்சேத்தான் இருந்தாலும், ஏவல் இருந்தாலும், பில்லி, சூனியம் எது இருந்தாலுங்க சரியாயிருங்க. இது உண்மைங்க. இது அகத்தியர் ஃபார்முலாவில் இருக்குங்க. இது நான் சொல்லலை, அகத்தியர் சொல்லியிருக்காரு. பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த வேர் இருக்குங்களா, அந்த வேருக்கு அமாவாசைக்கு காப்பு கட்டணும், பௌர்ணமியில் எடுக்கணும். பௌர்ணமியில் காப்பு கட்டணும், அமாவாசையில் எடுக்கணும். 2 தினம் எது வேணாலும் பண்ணிக்க. அந்த வேரை எடுத்து தாயத்தை போட்டுக்கிட்டா எது செய்தாலும் நம்ம நாடாதுங்க. மேலேருந்து வருதுங்களே பிரபஞ்ச சக்தி, அதில் ஒரு காற்று வருதுன்னா தூசி வரும். அது போல தாங்க தீய சக்திகளும் நம்மளை ஆட்கொள்ளும், உடம்புல ஆட்கொள்ளும், தெரியாமல் ஆட்கொள்ளும். அது நம்ம மனநிலையை பாதிக்க வைக்கும், குடும்பத்தில் கஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் இதை போட்டு தேய்ச்சோம்னா அது நம்மளை தாக்காது. இப்போது தண்ணி அழுக்காக இருக்குது, குழம்பலாக இருக்குது, ஒரு படிக்கிற கல்லை போட்டுன்னு வச்சுக்கோ தெளிஞ்சிடும். அதே மாதிரி தாங்க இது. அது தண்ணி தெளிய படிகார கல், ஆனால் செய்வினையை தெளிய வைக்க இந்த தொமிட்டி காய். இந்த வேரும் அப்படி தாங்க. நான் இங்கே வந்தேன்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷம் இப்படி படுத்துப்பேன். அதுக்கப்புறம் தான் காய் பறிச்சுட்டு போவேன். இந்த காய் சில இடத்துல கிடைக்கிறது இல்லை, சென்னைலாம் கிடைக்கிறது இல்லைங்க, கிராமத்தில் மட்டும்தான். இப்போ ஆறு இது மாதிரி ஆற்று தொமிட்டின்னு ஆற்றுல தான் இது வேலைங்க. அதே இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் இது வரும். புரியுதுங்களா? இதை எடுத்து நீங்கள் செய்யுங்க, உங்கள் செய்வினையை சரி பண்ணிங்க. சாமியார்கிட்ட போயிட்டு நிறைய பணம் கொடுக்கறத விட இல்லாத மக்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஆற்றுக்கிற இடத்துல தான் இருக்கும். நீங்கள் போங்க, பாருங்கள். காலையில் போயிட்டு அங்கேயே உட்காந்து சுற்றி போட்டு நான் சொன்ன மந்திரம் தெரியுதுங்களா, அந்த மந்திரத்தை சொல்லி சுற்றி போட்டுட்டு ஒரு காயை உடைச்சி கீழே வச்சு உடைச்சி மேலே தைச்சிட்டு போயிடுங்க. 8 நாளைக்கு செய்யுங்க, உங்கள் பிரச்சனைலாம் சரியாயிடும். அப்போ உங்கள் லேடிஸாக இருக்காங்க, வர முடியல அப்படின்னு சொன்னால் காயை பறிச்சுட்டு போயிடுங்க. 8 8 16 காய். ஒரு காயை சுற்றி போடணும், ஒரு காயை உடச்சி தலையில் தேய்க்கணும். சுற்றி போடுற காயை தலையில் தேய்க்கக்கூடாது. சரிங்களா? பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த சேனலை பார்க்கலாம். மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனல் பாருங்கள், ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். கட் பண்ணிக்கோ.